ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுசைல தீபம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 4 முக்கியமான திருத்தலங்களை வரிசைப்படுத்தி சொல்லுகிறது. திருவரங்கம், திருமலை, காஞ்சிபுரம், திருநாராயணபுரம் என்று இந்த 4 திருத்தலங்களும் அழைக்கப்படுகின்றன. அதில் ஸ்ரீரங்கமாகிற திவ்யதேசத்தில் அரங்கநாதன் கருணையே வடிவெடுத்தவராக காட்சி கொடுக்கிறார். வேங்கடாச்சலம் திருமலை என்கிற மலைக்கு மேலே மழை பொழியக்கூடிய கார் மேகம் போலே திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமான் காட்சி கொடுக்கிறார். ஹஸ்திசைலம் வேழமலை, யானை மலை என்று அழைக்கப்படுகிற மலைக்கு மேலே பாரிஜாத மரம் பூத்தது போல் ஹஸ்திகிரிநாதனான வரதராஜ பெருமான் தேவாதிராஜனாக காட்சி கொடுக்கிறார். யதுசைல தீபம், யாதவாத்ரி, திருநாராயணபுரம், மேலக்கோட்டை என்று அழைக்கப்படுகிற திவ்யதேசத்திலே ஒரு விளக்கு ஏற்றி வைத்தது போல் ஞானத்தை அனைவருக்கும் வழங்கி கொண்டு செல்வ நாராயணன், செல்லப்பிள்ளை என்கிற பெயரோடு பகவான் காட்சி கொடுக்கிறார். இப்படி 4 திருத்தலங்களையும் ஒன்றாக வரிசைப்படுத்தி பெரியோர்கள் அனுபவிக்கிறார்கள். இதிலிருந்தே இந்த திருத்தலங்களுக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கலாம். அதில் முதல் 3 திவ்யதேசங்கள் கோயில், திருமலை, பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகின்றன. கோயில் என்று சொன்னால் திருவரங்கத்தை குறிக்கும், திருமலை என்று சொன்னால் திருவேங்கடத்தை குறிக்கும், பெருமாள் கோயில் என்று சொன்னால் அது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுடைய திவ்ய ஆஸ்தானத்தையே குறிக்கும் என்பது பெரியோருடைய மரபு. இந்த 3 திருத்தலங்களையும் புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், போக மண்டபம் என்றும் வழங்குவதுண்டு. ஒரு பெயர் பார்த்தோம், கோயில், திருமலை, பெருமாள் கோவில் என்கிற பெயர்களை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது போக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம் என்று இந்த 3 திருத்தலங்களுக்கும் பெயர் உண்டு. போக மண்டபம் என்றால் பகவான் ஆனந்தமாக இருப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இடம், அது திருவரங்கமாம். பகவான் அதிகமாக எந்த சிரமமும் எடுத்துக்கொள்ள மாட்டார். மக்களுக்கு காட்சி கொடுத்து தானும் ஒரு அரசனை போல் இன்பப்படுவதற்காக அங்கு இருக்கிறார். அதனால போக மண்டபம் என்று பெயர். அடுத்தது திருமலை, திருவேங்கடமுடையானுக்கு புஷ்பம் என்று சொன்னால் மிகவும் பிரீத்தி உண்டு. அன்போடு புஷ்பங்களை தினமும் 2 வேளை மாற்றிக்கொள்ளுகிறார். திருவேங்கடமுடையானை பற்றி வேடிக்கையாக சொல்லுவார்கள், வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிக்கிறார், வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திருமஞ்சனம் உண்டு. ஆனால் தினமும் 2 முறை புஷ்பங்களை மட்டும் மாற்றிக்கொள்ளுகிறாரே, தோமாலை சேவை, தோமாலை சேவைன்னு சொல்லுகிறார்களே, அப்படி புஷ்பம் நிறைய சாத்தி கொள்ளுகிறபடியாலே புஷ்ப மண்டபம் என்று திருவேங்கடத்துக்கு பெயர் உண்டு. போக மண்டபம் திருவரங்கம், புஷ்ப மண்டபம் திருமலை, அதற்கடுத்து தியாக மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுடைய ஆஸ்தானம். தியாகத்துக்கென்றே பிறந்தவனாக தன்னிடத்தில் யார் எதை கேட்டாலும் கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன். தியாகம்னு சொன்னால் நம்மிடத்தில் இருவதை விட்டு விடுவது என்று மட்டும்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே பகவானுடைய சொத்து தான். தன்னுடைய பொருளை ஒரு ஜீவாத்மா பயன்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கிறாரோ இல்லையோ, ஆனால் தான் வரதன், வரங்களை கொடுக்கக்கூடியவர், வரதராஜன் என்கிற பெயர் இருக்கிறது பகவானுக்கு. அப்படி பகவான் தியாக செம்மலாக தியாகத்துக்காகவே இருக்கிறபடியாலே தியாக மண்டபம் என்று காஞ்சிபுரத்துக்கு பெயர் உண்டு. அந்த காஞ்சிபுரத்தின் பெருமைகளைத்தான் நாமும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்தல புராணம் என்ன என்று பார்த்தோம். பிரம்மா செய்த யாகத்திலே நடுவில், நெருப்புக்கு நடுவிலேயே பகவான் புண்ணியகோட்டி விமானத்துக்கு கீழே உபய நாச்சிமார், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு அவதரித்தார் என்பது வரை பார்த்தோம். உற்சவர் வரதராஜ பெருமானுடைய அங்கமாக அவருடைய திருமேனியும் ரசித்து கொண்டோம். இனி மேலே இந்த கோயிலினுடைய சிறப்புகளை பார்க்க வேண்டும் இல்லையோ. இப்ப 2 சிறப்பு பார்த்தோம். ஒன்று, இதுக்கு பெருமாள் கோயில் என்று பெயர் வழங்கப்படுகிறது.
தியாக மண்டபம் என்று பெயர் வழங்கப்படுகிறது. பொதுவாக ஸ்ரீரங்கத்தில் பகவானுடைய நடை அழகுக்கு கொண்டாடுவார்கள். அவர் நட போட்டார்னால் சிங்கத்தை போல நடப்பாராம், புலியைப் போல நடப்பாராம், பெரிய யானையைப் போல நடப்பாராம், எருதைப் போல நடப்பாராம். இப்படியெல்லாம் பகவானுக்கு நடை அழகு ஸ்ரீரங்கத்திலே பிரசித்தமானது. நம்முடைய காஞ்சிபுரத்திலே கொடை அழகு, கொடைன்னு சொன்னா வள்ளல் தன்மை, பகவான் அனைவருக்கும் கேட்டதையெல்லாம் வழங்குகிறாரே அந்த கொடை அழகுன்னு சொல்லலாம், அல்லது குடை அழகுன்னு கூட சொல்லலாம். குடைனா பகவானுக்கு புறப்பாடு நடக்கும் போது 2 பெரிய வெள்ளை குடைகளை சாத்தி கொண்டுதான் பகவான் வருவார். எந்த வாகனத்தின் மீது புறப்பாடு வந்தாலும் பகவானுக்கு 2 பக்கம் 2 பெரிய கொடை பிடிச்சிண்டு அந்த கொடையோடு வருவது பகவானுக்கு ஒரு பெரிய அழகு. அப்ப கொடை அழகு என்றும் சொல்லலாம், குடை அழகு என்றும் சொல்லலாம். இதெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு ஏற்பட்ட பெருமைகள். திருவரங்கம், திருமலை, காஞ்சிபுரம் இந்த 3ஐயும் தான் பல ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் ஆனந்தமாக அனுபவித்தார்கள், தரிசித்தார்கள். அந்த பெருமானுடைய வைபவங்களை காண வேண்டும். அதில் இந்த பகுதியில் நாம் முக்கியமாக பார்க்க போவது மூலவர் பெருமானுடைய தரிசனம். கீழே உற்சவர். பொதுவாக மூலவரை தரிசித்து விட்டுத்தான் உற்சவரை தரிசிக்க வருவோம். ஆனா இந்த ஊரில் மட்டும் புராணமே உற்சவர் தோன்றினது எப்படி என்றுதான் சொல்லுகிறது. மூலவர் அதற்கு முன்னமே ஒரு பெரிய யானைக்கு காட்சியளித்தார்னு பார்த்தோம். பிரம்மாவுக்காக தோன்றினார் உற்சவர் என்று பார்த்தோம். ஆங்காங்கு புராணத்தில் மூலவருக்கான கதைகளும் இருக்கின்றன. பிரம்மாவுக்கு அருள்வதற்காக தோன்றினவர் உற்சவமூர்த்தி வரதராஜ பெருமான். அவரை சேவித்து விட்டோம். இனி அவரை விட பல மடங்கு உயர்ந்தவராக, உயரம்னா அளவுல உயரம் சொல்றேன், 2 பேரும் ஒருத்தர் தான். உற்சவமூர்த்தி சின்னவராக இருக்கிறாரோ இல்லையோ, மூலவருக்கு தேவாதிராஜன், தேவப்பெருமாள் என்றே பெயர் வழங்கப்படுகிறது. பெரிய திருமேனி, உற்சவரை விட கிட்டத்தட்ட 3-3.5 மடங்கு உயரமாக பகவான் 10-12 அடி இருப்பார் நினைக்கிறேன். அவ்வளவு உயரத்தில் சங்க சக்கரங்களை மேல் கைகளிலே பிடித்து கொண்டு, வலது கையிலே அபயஹஸ்தம் வைத்துக் கொண்டு, இடது கையாலே கதையை பிடித்து கொண்டிருக்கிறார். நின்ற திருக்கோலம். உற்சவர் எப்படி இருக்காரோ அதே போலத்தான் மூலவரும் இருக்கிறார். ஆனா பெரிய வடிவம். அவரும் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம். உற்சவரும் அதே போல மேற்கு நோக்கித்தான் எழுந்தருளி இருக்கிறார். சதுர்புஜங்கள், 4 கைகளோடு பகவான் காட்சி அளிக்கிறார். அவருடைய சங்க சக்கரங்களை பார்த்தால் அவ்வளவு அகண்ட தோள்களுக்கு மேல சங்க சக்கரம். காண்தகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கடல் இணைக்கீழ் பூண்ட வண்பாளன் ராமானுஷன் என்று ராமானுஷரை பத்தின ஒரு பாசுரம். காண்தகு தோள் அண்ணல். ஒருத்தருடைய தோளை பார்க்கணும்னா யார் தோளை பார்க்கலாம்? பெரிய மல்ல யுத்தம் பண்ணக்கூடிய வீரர்கள், அவர்கள் தோளை பார்க்கணுமா? ராமன் தோளை பார்க்கணுமா? கண்ணன் தோளை பார்க்கணுமா? பரசுராமர் தோளை பார்க்கணுமான்னா அந்த தோள்களுக்கெல்லாம் அழகே கிடையாது. ஒரு தோளை கண்டு ரசிக்க வேண்டும் என்றால் காண்தகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர், இந்த காஞ்சிபுரம் தேவாதிராஜ பெருமானுடைய தோளைத்தான் பார்க்க வேண்டும். அந்த தோளுக்கு இருக்கும் பெருமை வேற எந்த தோளுக்கும் கிடையாது. தன்னுடைய தோளுக்கு கீழே உலகம் அனைத்தையும் கட்டி ஆளுகிறாரோ இல்லையோ. சீதை ராமனோடு கூட காட்டுக்கு போனாள். அப்போது பயம் ஏற்படாதா? திடீர்னு ஒரு சிங்கம் கர்ஜிக்குமாம், புலி உருமுமாம், யானை பிளிருமாம். இவளுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது. நகரத்திலேயே வளர்ந்தவளுக்கு துஷ்ட மிருகங்கள், பெரிய வன விலங்குகளை பத்தி தெரியவே தெரியாது. ஆனா எதுக்குமே சீதை பயப்படவே இல்லையா. ஏனென்றால் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதான்னு வால்மீகி தெரிவிக்கிறார். ராமனுடைய கைகள் தோள்களை கெட்டியா பிடிச்சின்றாலோ இல்லையோ, எதை பார்த்துமே பயம் ஏற்படவில்லை. அதனால ஐயோன்னு ஒரு வார்த்தை கத்த கூட இல்லையாம் சீதை. அந்த தோளழகை இந்த பெருமானிடத்திலே தரிசித்துக் கொள்ளலாம். 2 கன்னங்களையும் சேவிச்சு பாருங்கோ. நன்னா சிரிச்ச திருமுக மண்டலம். நாம் உள்ள போகும்போதே மலை ஏறித்தான் போகணும். 24 படி ஏறி வரும். அதற்கு மேல மூலவர் சன்னதி போறதுக்கும் மறுபடியும் ஒரு 5-6 படிகள் ஏற வேண்டும். கீழிருந்தே கூட சேவிக்கலாம். பகவானுடைய திருவடி கணுக்கால் வர சேவையாகும். அதுக்கு மேல உள்ள போனோம்னால் பெரிய திருமேனியோடு பகவான் நல்ல சிரிப்பு, கன்னங்களை பார்த்தீங்கன்னா அப்படி வளைஞ்சு புழுமுழுன்னு இருக்கும். நல்ல சிரிப்போடு மலர்ந்த கண்களோடு நம்மை பகவான் வரவேற்கிறார். சதுர்புஜ ரூபத்தோடு பகவான் இருக்கிறார். இந்த மூலவர் இப்போது ஒரு பெருமான சேவிக்கிறோமோ இல்லையோ, உங்களுக்கு எல்லாம் அடியே இப்ப சொல்லாட்டா கோபம் வந்துவிடும். அத்திவரதர் என்று ஒரு பெருமானை பத்தி இப்பதானே சில வருடங்களுக்கு முன்னால சேவித்தோம். அது யார் அத்திவரதர்னு கேட்டால், இந்த பெருமாள் மூலவர் முன்னொரு காலத்தில் மரத்தால ஆக்கப்பட்டவராகத்தான் இருந்தார். இந்த 3 திவ்யதேசங்கள் சொன்னேனே, திருவரங்கம், திருமலை, காஞ்சிபுரம் 3 திவ்யதேசங்கள் சொன்னேனே, அந்த 3லும் இருக்கக்கூடிய மூலவர் 3 வெவ்வேறு பொருள்களால் ஆக்கப்பட்டவர். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளை சேவிக்க போனீர்கள் என்றால் அவருடைய திருமேனியை எப்படி உருவாக்கினார்கள்னு கேட்டால், அது ஒரு சர்க்கரை,
அது சில சுண்ணாம்பு முதலானவற்றை சேர்த்து அப்படி ஒரு பூசி பூசி உண்டாக்கப்பட்ட திருமேனி. உள்ள சின்ன சின்ன சாலக்கிராம கற்களை வைத்து அதற்கு மேல பூசி பூசி உண்டாக்கப்பட்ட திருமேனியாம். இன்றைக்கும் அப்படித்தான் அதை பராமரித்து வருகிறார்கள். அதனால தான் அதுக்கு அபிஷேகம் கிடையாது. எந்த ஊரிலுமே சுதைன்னு தெரிவிப்பார்கள். சுதைனா ஒரு சில பொருட்கள் மூலிகைகளை எல்லாம் கலந்து அதை வச்சு இப்படி மண்ணை தேய்க்கிற மாதிரி தேய்த்து தேய்த்து பகவானுடைய திருமேனியை உண்டாக்கினால் அதை சுதை திருமேனின்னு சொல்லுவார்கள். அந்த திருமேனிக்கு அலங்காரம் பண்ணலாம், ஆனால் திருமஞ்சனம் பண்ண முடியாது. எண்ணெய் சாத்தி அதை நல்லா கெட்டியாக ஆக்கி வைப்பார்கள். பல ஊர்களிலும் அதை போல உண்டு. அப்ப திருவரங்கத்துல சுதை திருமேனி. இதுவே திருமலை அப்பனை சேவிக்க போனால் நல்ல கல்லு ஷிலா திருமேனின்னு தெரிவிப்பார்கள். இது சுதை பெருமாள் ஷிலா திருமேனி திருவேங்கடமுடையான். அதனால நன்னா அபிஷேகம் பண்ணலாம். ஷிலா திருமேனியாக கல்லாக இருந்தால் தான் அபிஷேகம் உண்டு. சுதையில் உண்டாக்கப்பட்ட திருமேனிக்கு அபிஷேகம் கிடையாது. அப்ப ஸ்ரீரங்கம் சுதை, திருமலை ஷிலா திருமேனி. பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்திலே தாரு பிம்பம். தாருனா மரம், மரத்தால் ஆக்கப்பட்டவராகத்தான் பெருமான் முதலில் இருந்திருக்கிறார். ஆனால் தான் அத்தி மரத்தால் ஆக்கப்பட்டபடியாலே அத்திவரதர் என்று அந்த பெருமானுக்கு திருநாமம். அவர் முன்னால் இருந்த ஒரு மூலவருடைய மூர்த்தி. அவருக்கு ஏதாவது பின்னமாகி இருக்கலாம், ஏதோ சிதைவு ஏற்பட்டிருக்கலாம். அதனால் அவரை அப்படியே பராமரித்து இங்க இருக்கக்கூடிய குளம் அனந்த சரஸ் என்கிற ஒரு பெரிய குளம் இருக்கிறது. கோவிலுக்குள்ள நுழைந்த உடனேவே இடதுபுறத்தில் இருக்கிறது. அந்த அனந்த சரஸுக்குள்ள அவருக்குன்னு ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்குள்ளேயே தண்ணீருக்குள்ளேயே எழுந்தருளி இருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பெருமாளை மறுபடியும் மேலே எடுத்து கொண்டு வந்து 48 நாட்களுக்கு மட்டும் அவரை சேவித்துக் கொள்ளலாம். பூஜைகள் நடக்கின்றன. அதுல முதல் 24 நாட்கள் சயன திருக்கோலத்தில் பகவான் இருக்கிறார். அடுத்த 24 நாட்கள் நின்ற திருக்கோலத்திலே அத்திவரதரை சேவித்துக் கொள்ளலாம். அவர் பழைய பெருமாள், முன்னால் இருந்த ஒரு மூர்த்தி. அந்த மூர்த்தி பின்னப்பட்ட பிறகுதான் இப்போது நாம் தரிசிக்கக்கூடிய மூலவர் பெருமானுடைய மூர்த்தி எழுந்துருள பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். இப்படி இந்த மூலவருடைய பெருமைகளை பார்த்தோம். இவரெல்லாம் இருப்பதெங்க? புண்ணியகோட்டி விமானத்துக்கு அடியிலே தான். வரதராஜ பெருமாள் தோன்றும் போதே புண்ணியகோட்டி விமானத்தோடு தான் தோன்றினார். அதை தரிசித்தாலே கோட்டிக்கணக்கான ஜென்மங்களில் கோட்டிக்கணக்கான புண்ணியம் செய்தால் என்ன பயன் கிடைக்கும்? பகவானை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியத்தை எல்லாம் இந்த விமானம் பெற்றுக் கொடுக்கிறதோ இல்லையோ, அதனால விமானத்துக்கே புண்ணியகோட்டி விமானம். கோடிக்கணக்கான புண்ணியங்களின் பயனாக இந்த பெருமானை தரிசிக்கிறோம் இல்லையா? இவரை தரிசித்தால் கோடிக்கணக்கான புண்ணியங்களுடைய பயன் கிடைக்கும், வைகுந்தமே கூட கிடைக்கும். அதனால புண்ணியகோட்டின்னு விமானத்துக்கு பெயர். இப்படி பெருமாள் 4 யுகங்களில் 4 பெரியோர்களாலே ஆராதிக்கப்பட்டவர். முதலில் கிருதயுகத்தில் பிரம்மா இந்த பெருமான ஆராதனம் செய்தார். 2வது யுகத்தில் ஒரு பெரிய யானை கஜேந்திரன் அந்த யானைக்கு பெயர், அவராலே பூஜிக்கப்பட்டவர். துவாபர யுகத்தில் பிருகஸ்பதி என்று ஒருத்தர், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், தேவர்களுக்கெல்லாம் அவர்தான் குரு. பிருகஸ்பதி குருன்னு சொல்றோமோ இல்லையோ, கோள்களுக்குள்ளேயே குருன்னு சொல்றோமே, அவருக்கு ஒரு முறை ஒரு சாபம் ஏற்பட்டது. அவர் ஒரு வாதம், இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்று ஒரு விவாதம் தேவலோகத்தில் ஏற்பட்டதாம். அப்போது பிருகஸ்பதியானவர் துறவரம்தான், சந்நியாசம்தான் சிறந்தது என்று சொல்லிவிட்டார். அது இந்திரன் முதலானவர்களுக்கு ஏற்கவில்லை. அதனால் அவருக்கு சாபம் கொடுத்து அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து பெரிய குடும்பம், ஆனால் ஏழ்மை, உண்ணுவதற்கு கூட உணவு கிடையாது, மிகவும் சிரமப்பட்டார். அப்போ ஒரு ரிஷியினிடத்திலே கேட்டபோது, நீ சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு போய் வரதராஜ பெருமானை தரிசித்தால் சாபம் நீங்கும்னு சொன்னார்களாம். சரியா அவரும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வருகிறார். அதே சமயம் பிரம்மா இந்த பெருமானுக்கு ஆராதனம் செய்வார்னு சொன்னேனே, அந்த பிரம்மாவும் இந்திரனும் இந்த பெருமானை தரிசிக்க வருகிறார்கள். ஒரு பக்கம் பிரம்மாவும் இந்திரனும் வந்தார்கள், மற்றொரு பக்கம் பிருகஸ்பதி வந்தார். எல்லாரும் சந்தித்து பகவானுடைய அனுகிரகத்தாலே பிருகஸ்பதியினுடைய சாபம் நீங்கி மறுபடியும் தேவலோகத்தை சென்று அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனால 3வது யுகத்தில் பிருகஸ்பதியினுடைய ஆராதனம், 4வது யுகத்தில் திருவனந்தாழ்வானாத ஆதிசேஷன் அவர் ஆராதனம் செய்கிறார் என்று மரபு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இந்த மூலவர் பெருமானுக்கு தேவாதிராஜன், தேவர்களுக்கெல்லாம் தேவனானவர். அந்த பெருமானை தரிசித்துக் கொண்டோம், அவருடைய பெருமைகளை பார்த்தோம். இனி நேர குடுகுடுன்னு மூலவரை சேவிக்க போக முடியுமா? சுத்தி எத்தனை சன்னதிகள் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கின்றன, அவற்றை ஒவ்வொன்றாக அடுத்த பகுதிகளில் பார்ப்போம்.